1948ல ஸ்ரீலங்காக்கு ஃப்ரீடம் கிடைச்சது. ஆனா தமிழ் மக்களுக்கு ஃப்ரீடம் இல்ல, டிஸ்கிரிமினேஷன் மட்டும் தான் நடந்துச்சு. லாங்குவேஜை வச்சு அவங்களுடைய ஒரு பிரிவினை ஆரம்பிச்சிச்சு. ஸ்ரீலங்கால ஃப்ரீடம் கிடைச்சதுக்கு அப்புறம் சிங்கள லாங்குவேஜை அஃபிஷியல் லாங்குவேஜா மாத்திட்டாங்க. கவர்மெண்ட் ஜாப்ஸ்ல இருந்து அஃபிஷியல் டாக்குமெண்ட்ஸ் வரைக்கும் எல்லாத்துலயுமே சிங்கள லாங்குவேஜ் மட்டும்தான் அங்க அவைலபிளா இருந்துச்சு. தமிழ் பீப்புளுக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு அண்ட் அவங்கள ஒரு செகண்ட் கிளாஸ் சிட்டிசன் தான் ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இது சிங்கள லீடர்ஸ்க்கு வேணா ரொம்ப ஜாஸ்தியா நல்ல நேஷனல் ஐடென்டிட்டியா இருக்கலாம். பட் மெனி தமிழ் பீப்புள் saw this as a discrimination and exclusion. 1970ல இதெல்லாம் ஸ்டாப் பண்றதுக்காக எல்டிடி குரூப் ஒன்று தமிழ் பீப்புளால ஃபார்ம் ஆகுது அண்ட் அந்த குரூப்பால 13 சோல்ஜர்ஸ் 1983ல கொல்லப்படுறாங்க. இங்கதான் ஃபுல் சிவிலியன் வாரே ஸ்டார்ட் ஆகுது. ஸ்ரீலங்கன் சிவிலியன் வாரோட ஒரு பிகினிங் பாயிண்ட் தான் இது அண்ட் இது 30 இயர்ஸா கண்டினியூ ஆயிட்டே இருக்கு. ஸோ எக்ஸாக்ட்லி ஆன் May 18, 2009 நோ ஃபயர் ஜோன்னு முள்ளிவாய்க்கால அனௌன்ஸ் பண்றாங்க ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட். இதை நம்பி லட்சக்கணக்கான அப்பாவி மக்கள் அங்க போறாங்க. தங்களோட உயிரை காப்பாத்திக்கலாம், தங்களோட வாழ்க்கையை காப்பாத்திக்கலாம் அப்படின்ற ஒரே ஒரு நம்பிக்கையில. பட் அவங்களோட நம்பிக்கையெல்லாம் ஒரே செகண்ட்ல உடைஞ்சு போகிற மாதிரி எல்லாருமே கொல்லப்படுறாங்க. May 18 a day written with blood, loss and betrayal. ஒரு இனம் இன்னும் மறக்க முடியாத துரோகத்தை அனுபவிச்ச நாள் தான் May 18.